இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய ஜோதிர்லிங்கங்கள் இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, மொத்தம் 12 லக்னங்கள் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த 12 லக்னங்களும் 12 ஜோதிர்லிங்கங்களை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ 12 ஜோதிர்லிங்கங்களை குறிக்கும். இவங்களை நீங்க வணங்குறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படும். உங்களோட கரியர், அதாவது உங்களோட வேலை, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கு, தடையா இருக்கு, தாமதமா இருக்கு, ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜோதிர்லிங்கங்களை நீங்க வந்து வழிபடலாம். உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகும். சரிங்களா? ஸோ போத் ஃபினான்ஷியல் கெயின்ஸும் இருக்கும் அண்ட் ஆல்சோ யுவர் டிசையர்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் ஹோப்ஸ் வில் கெட் ஃபுல்ஃபில்டு. ஸோ அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய 12 ஜோதிர்லிங்கங்கள் தான் என்ன, அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ மக்களே. ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்க. அண்ட் ஏன் சொல்றேன்னா, அகெயின் இது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சேனல்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ ஆன்மீகத்தோடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் மட்டும் பயனடைஞ்சா போதாதுங்க, உங்களால் பலரும் பயனடையணும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருக்கேன், கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டிருக்கேன். எஸ், நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 12 ராசியோட மாஸ்டர் கிளாஸ். சரிங்களா? ஸோ இந்த 12 ராசிகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 12 ராசிகளை பற்றின மாஸ்டர் கிளாஸ் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு, நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். உங்களோட கிளாஸஸ் நீங்கள் புக் பண்ணலாம். 2 months ஆஃப் கோச்சிங் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 months ஆஃப் கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்க வீடியோவை. ஸோ இந்த 12 லக்னங்களாக இருந்தாலும் சரி, ராசிகளாக இருந்தாலும் சரி, என்ன அந்த 12 ராசிகளை குறிக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்களா என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ முதல்ல மேஷம். காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியா வரக்கூடிய மேஷ ராசிக்கு குறிக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. சரிங்களா? ஸோ ராமேஸ்வரம்ன்றது முதல் ஜோதிர்லிங்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோதிர்லிங்கம் இதுதான் வந்து ஒன்றுன்னு எடுத்தீங்கன்னா முதல் ஜோதிர்லிங்கம். அதை குறிக்கக்கூடியது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத். ரிஷபத்தை குறிக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் சோம்நாத். மூன்றாவது மிதுனத்தை குறிக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வர். சரிங்களா? எதுக்கு நாகேஸ்வர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். சரிங்களா? எதுக்காக நாகங்கள், நாகேஸ்வர்னா நாகம் இல்லையா? ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றத நீங்க யோசிங்க. நான்காவதா வரக்கூடியது கடகம், ஓம்காரேஸ்வர். ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை கடக ராசிக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஐந்தாவதா வரக்கூடிய சிம்மத்துக்கு வைத்தியநாத் ஜோதிர்லிங்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆறாவதா வரக்கூடிய கன்னிக்கு மல்லிகார்ஜுன் ஜோதிர்லிங்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துலாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கம். விருட்சகம் கிருணேஸ்வர் ஜோதிர்லிங்கம். தனுசு காசி விஸ்வநாத் ஜோதிர்லிங்கம். மகரம் பீம்சங்கர் ஜோதிர்லிங்கம். கும்பம் கேதார்நாத் கொடுத்துருக்காங்க. கடைசியாக மீனம் திரியம்பகேஸ்வர். ஸோ இதுதாங்க 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் உண்டான 12 ராசிகளுக்கும் உண்டான ஜோதிர்லிங்கங்கள். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. முடிஞ்சா ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, புரியுதுங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களை எப்படி வழிபடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து 12 ராசிக்கா இருந்தாலும் சரி, லக்னங்களுக்கா இருந்தாலும் சரி, சம்பந்தப்படக்கூடிய ஜோதிர்லிங்கங்கள். இவங்களை நீங்க எப்படி வழிபட்டா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மிதுன லக்னமா பிறந்திருக்கீங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன்.
காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடு என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ தெரியாதவங்க 11ஆம் வீடு என்ன அப்படின்னு தெரியாதவங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். 11ஆம் பாவம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பேச போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ காலச்சக்கரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தை நான் லக்னமாக எடுக்கிறேன் அப்படின்னா 11ஆம் பாவம் எதுவாக வரும்? மிதுனம் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இதுதான் வந்து ரிஷபம் வந்து 11ஆம் பாவம், மிதுனம் வந்து 1 அப்படின்னா ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது எதுனா மேஷத்தை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா நான் என்னென்னு சொன்னேன், பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், கரியர் இம்ப்ரூவ்மெண்ட், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படின்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டியது மேஷத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்களை நீங்கள் வந்து வணங்கணும். புரியுதுங்களா? ஏன் 11ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் எதுவாக வரும்? இப்போ நீங்கள் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம் மகரம், ஆனால் நம்ம இப்போ வந்து மிதுனத்தை லக்னமாக எடுத்திருக்கிறதுனால மிதுனத்துக்கு 10ஆம் பாவம் மீனம் தான் வந்து 10 இல்லையா? ஸோ 10 என்பது என்னது? ஒரு மனிதனுடைய வேலை, கரியர், அவனுடைய கர்மா, இதுதான் வந்து 10. 10லேருந்து 11ஆம் பாவம் என்பது த கெயின் ஆஃப் 10th house, 10th ஹவுஸோட கெயின்ஸ் இல்லையா? ஸோ அப்போ அவன் அந்த கரியர்லேருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கட்டும், அவனுடைய ஆசைகளாக இருக்கட்டும், பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம். ஸோ மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய ஜோதிர்லிங்கம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கு. ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் டைமில், உங்கள் வாழ்நாளில் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு நீங்கள் வணங்குங்க. புரியுதுங்களா? ஸோ நம்மளால் வந்து மாதம் கண்டிப்பாக போய் வணங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு வாட்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி நீங்கள் போயிட்டு வணங்கலாம். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் வந்து நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா மேஷம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ், லக்னம் இதுவாக எடுத்துக்கோங்க. மேஷத்துலேருந்து 11ஆம் பாவம் எது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கும்பம். அப்போ கும்பத்துக்கு எந்த ஜோதிர்லிங்கம் நம்ம கொடுத்துருக்கோம்? கேதார்நாத். புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய ஜோதிர்லிங்கம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் கேதார்நாத் ஜோதிர்லிங்கங்களை வணங்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லக்னக்காரரும் 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது வந்து எஸ்பெஷலி 11th house ஆஃப் கெயின்ஸ். சரிங்களா? உங்களோட ஃபினான்ஷியல் கெயின்ஸ் அண்ட் உங்களோட டிசையர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட ஆசைகளும் உங்களோட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு மனுஷனோட ஆசைகளும் பொருளாதாரத்தில் அவன் பூர்த்தி, அதாவது அவங்களோட ஆசைகள் பூர்த்திடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால அந்த வீடை நான் ஆக்டிவேட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் வீடை ஆக்டிவேட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த கடவுளை வந்து இந்த ஜோதிர்லிங்கங்களை வேண்டணும்னு சொல்கிறேன். உங்களால் ஒருவேளை போக முடியல, இல்லை என்னால் அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள சிவலிங்கங்களை நீங்கள் வழிபட்டாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து மேஷ லக்னத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவமாக என்ன வருது? கும்பம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களால் போக முடியலன்னா சனி வந்து இந்த வீட்டை ஆளுமை செய்கிறார் இல்லையா? ஸோ கேதார்நாத் தான் உங்களோட ஜோதிர்லிங்கம் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 8 times வந்து போகலாம். ஏன்னா சனியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சனிக்கிழமைகள், ஏன்னா இது வந்து கும்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனியோட கண்ட்ரோலில் போகுது. அண்ட் அகெயின் சனியோட நாள் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஸோ நீங்கள் எவ்ரி சாட்டர்டே வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 times போயிட்டு நீங்கள் வழிபடுறது கண்டிப்பாக வந்து கேதார்நாத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே நேமை சொல்லுங்கள், 8 times வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களோட 11ஆம் பாவம் எதுவாக வருது? மேஷம் இல்லையா? ஸோ மேஷத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ராமேஸ்வரம். ஸோ மேஷம் வந்து யாரோட சம்மந்தப்பட்டது? செவ்வாயை சம்மந்தப்பட்டது. செவ்வாயோட நம்பர் என்னது? நம்பர் 9 இல்லையா? ஸோ நம்பர் 9 வந்து செவ்வாயை சம்மந்தப்பட்டது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 9 times போங்க. ஸோ ஆக்டிவேட் த நம்பர். ஸோ புரியுதுங்களா? அந்த நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள், அதாவது ராமேஸ்வர், அவரை நீங்கள் வந்து வணங்கலாம்.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் மக்களே. உங்களோட ஜாதகத்துல ஒவ்வொரு லக்னத்துக்கும் 11ஆம் பாவமா எது வருதோ, எந்த கடவுள் வந்து வராரோ அவரை நீங்க வழிபடுறது அப்படின்றது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களையே வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும். அண்ட் நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுடைய ஜோதிர்லிங்கம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும்.